அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸ் மலரும் நினைவுகளில் நான் வரிசையாக நிறைய இது கொடுத்துட்டு வரேன். பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா என்னோட 90s கிட்ஸ் மலரும் நினைவுகளை நான் எதை பற்றி ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியில் அந்த மிட்டாய் பாட்டி நிறைய மிட்டாய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றோம். அது 90s கிட்ஸுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மிட்டாய் இருந்தாலும் இலந்த பழம் தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா எத்தனை மிட்டாய் இருந்தாலும் அதை சாப்பிடுவோம். ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த இலந்த பழம் மட்டும் அந்த மிட்டாயை தின்னாலும் எங்களுக்கு வந்து அந்த ஆசை தீராது. அந்த கவரை அந்த வெத்தலை பாட்டி இருப்பாங்கள்ல நம்ம ஊரில், அந்த பாட்டிஸ் எப்படி வெத்தலை சமைப்பாங்களோ அதை விட 10 மடங்கு நாங்கள் வந்து அந்த மிட்டாய் கவரோடையும் சமைச்சு 90s கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. தெரியும் அந்த இலந்த பழம். இலந்த பழம் அந்த டேஸ்ட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து இப்போ நான் சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து 90s கிட்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் குலசிரம்பூரில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 90s கிட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எங்கள் குலசிரம்பூர்லேயே, அதாவது என்னோடய தெருவுலேயே இந்த இலந்த பழம் மரம் உண்டு. சின்ன பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பேரத்தம்பழம் ஒரிஜினல் சவுதியில் எப்படி கிடைக்கிது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டு. நம்ம இங்கே சாப்பிட்றது எல்லாமே தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி என்னெல்லாம் உண்டு அந்த கலவையில் தான் சாப்பிட்றோம். அது மாதிரி தான் நம்ம இலந்தப்பழம் மிட்டாய் சாப்பிட்ருப்போம். எங்களுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் தெருவுலேயே பார்த்தீங்கன்னா இலந்தப்பழம் மிட்டாய் உண்டு. அது ஒரு தனி டேஸ்ட்டு. இப்போ இலந்தப்பழம் மிட்டாயே 2வது, அந்த இலந்த பழத்தோட இலையே வந்து நல்ல மருந்து. நிறைய பேர் வந்து தெருவில் வந்து பறிச்சுட்டு போயிருக்காங்க. நானே பார்த்துருக்குறேன். என்கிட்டயே நிறைய பேர் பறித்து கேட்டுருக்குறாங்க. அதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலாகவும் இருக்குது. அது வந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அந்த பழத்தையும் சரி அந்த இலையும் சரி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பழம் வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்றதில்ல. நான் சேம் டைம் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதிலே தெருவுலேயே மரத்தில் பழம் கொத்து கொத்தாக கிடக்கும். இப்போ வந்து இந்த மரத்தில் வந்து ஒரு காய் கூட காய்க்கிறது இல்லை. ஆனால் மரம் நல்லா தான் நிற்கிது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. எப்படின்னா, நாடு ஏன் நாசமாக போகுதுன்னு கேட்டால் சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிடுவாங்க. நாட்டில் உள்ள மக்கள் வந்து ₹200 குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் வந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து 100க்கு 10 பேர் வேணால் அப்படி வாங்கலாம். நாங்கள் அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு இது. இப்போ வந்து தெருவில் வந்து காங்கிரீட் பதிச்சாங்கல்ல, இதனால தான் மெயின் காரணம். அந்த மரத்துக்கு தேவையான இது கிடைக்காம தான் அது வந்து காய்க்கிறதே இல்லை. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். குறுக்கல் மரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பழம் கொத்து கொத்தாக நாங்கள் போய் பறிச்சிருக்கிறோம். இப்போ ஏன் வரலன்னா காங்கிரீட் போட்டுன காரணம் தான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போவும் சேம் தான், காங்கிரீட் போட்டனால தான். எல்லாத்துக்குமே பொதுமக்கள் மேலேயும் வாக்காளர் மேலேயுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அரசு ஊழியர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற பாதி தப்புக்கு காரணம் இந்த 90s கிட்ஸ் நினைவுகளில் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நாட்டில் நடக்கிற பாதி தப்புக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் தான். பொதுமக்களும் வாக்காளர்களும் இப்போ வந்து சரியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போகுதா, மழையில் தொட்டி வச்சுருக்கோம் அப்படிலாம் பார்க்குறாங்க. இவங்க மட்டும் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுவாங்க. விட்டா நம்ம வீட்டு தலையிலேயே நம்ம மேலேயே போட்டு போயிடுவாங்க. பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அன்றைக்கி அனுபவித்த மரத்தில் ஒரு காய் பறிக்க முடியலன்னு சொல்லி காமிக்கிறேன்ல, நல்லதோ கெட்டதோ 90s கிட்ஸ் இளமை பருவத்துலேருந்து அன்றைக்கி நாங்கள் எதெல்லாம் எங்கள் கண்ணு முன்னாடி இருந்து எடுக்க முடியலையோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எதெல்லாம் தப்பு நடக்குதோ அதை என்னோடய சோசியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் பண்ணுற தப்பையும் தட்டி கேட்கணும். அதுக்காக தான் இந்த 90s கிட்ஸ் இதில் வந்து இதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி தெரிஞ்சால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.